பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பாருங்கள், ஆசீர்வாதமே இல்லை என் வாழ்க்கையில். எவ்வளோ போராட்டம். இந்த 2025 பிறந்து 10 மாதம் ஆச்சு. என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை நினைக்கிறியா? ஆண்டவர் தான் சொல்கிறார் உங்களை பார்த்து, உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறாராம், உன்னை பெரிய மனுஷனை ஆக்க போகிறார். ஒன்றுமே இல்லைன்றார். அவர் தான் கர்த்தர் உயர்த்துவார். என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்த்து பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். உன் ஜாதி உன் பேரை பெருமைப்படுத்துவாராம். உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருப்படுத்துவேன். உன் பேர் எப்படி இருக்குதுப்பா? அவன் வேலைக்கு ஆக மாட்டான், வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மத்தியில் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை பேரை பெருமைப்படுத்த போகிறாராம். இப்படியாப்பட்ட மனுஷனா? அவன் ஒன்றுக்கு புரோஜனம் இல்லாத ஆளுப்பா, இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு உன் பேரை மாற்ற போகிறாருங்க. இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற, உன் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குமேனால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். ஏன்னா நீ என் வீடியோ பார்க்குறேன், என் வசனத்தை கேட்குற அன்பு மகனே, அன்பு மகளே, நான் என்ன பண்ணேன்? உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிற. நாள் வரைக்கும் ஆசீர்வாதம் நடக்கலை, என் பேர் கெட்ட பேர் தான் ஆகுது, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறாயா? ஆண்டவர் இந்த நாளில் உன்னோட பேசுகிற அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிந்து கொள், கூர்ந்து இந்த வார்த்தையை பிடித்துக்கொள், இந்த வார்த்தையில் நிலைத்து நில்லு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறார். இயேசுவோடு நீ உறவாடி கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக உன்னை பெரிய ஜாதியாக்காருங்க. நான் கூட ஒரு வாரத்தில் ஒரு நாளில் அநேக காரியத்தில் சிக்கு கொண்டவனாக இருந்தேன். ஆண்டவர் என்னை பெரிய மனுஷன் ஆக்கினார். இந்த வார்த்தையை பேசும்படியாய் உங்கள் வீட்டில் அநேக ஜனங்கள் என்னை காணும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாருங்க. ஏன்னு சொன்னால், நான் ஒன்றுக்கும் புரோஜனமற்றவன். அநேக பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்தில் இருந்த என்னை ஆண்டவர் விடுவித்தார். யாருமே இல்லைன்னு நினைத்தேன், ஆனால் என்னோடு இயேசு இருந்தார், என்னை தூக்கி எடுத்தார். இப்போ உங்களை மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் தாங்க உங்களை பார்த்து சொல்கிறாரு. பயப்படாதீங்க, நான் ஒன்று பெரிய ஜாதி ஆக்க போகிறேன், என்னை போல் ஒன்று ஆக்கிட்டு வருங்க. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உறுதியாக இருங்க. இயேசு நம்மளை விடுவிப்பார், இயேசு என்னை விடுவிப்பார், இயேசு என்னை சுகப்படுத்துவார், என்னை பெரிய மனுஷன் ஆக்குவார் என்று நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது எதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.